Good morning 8th standard students. In English, we are going to learn the grammar, direct speech and indirect speech today. Direct speech அப்படினா நேர்கூற்று, indirect speech அப்படினா அயர்கூற்று. டைரக்ட் ஸ்பீச்னா இப்போ நான் உங்களோட நேருக்கு நேராக பார்த்து நின்று முகம் கொடுத்து பேசுகிறது டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா இன்னொருத்தர் சொன்னதை நம்ம அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொன்னதை நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது தான் அயர்கூற்று, இன்டைரக்ட் ஸ்பீச் இன் இங்கிலீஷ். இதில் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் சேஸ் அப்படின்னு இருந்தால், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சேஸ் அப்படியே எழுதணும், எந்த சேஞ்ச் இருக்கக்கூடாது. ஆனால் செட் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதையை வந்து டோல்டு அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றணும். அடுத்தது கமா, கொட்டேஷன் மார்க், இது எல்லாமே கட்டாயம் டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கும். கமா கார்புள்ளி, கொட்டேஷன் மார்க் மேற்கோள், இது ரெண்டும் நம்ம டைரக்ட் ஸ்பீச்சில் கம்பல்சரி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரிமூவ் த கமா அண்ட் கொட்டேஷன் மார்க்ஸ், கமா கொட்டேஷன் மார்க்கெல்லாம் இருக்கவே கூடாது. அண்ட் ஆட் த வேர்ட் தட், ரெண்டு வார்த்தைகளையும் இணைக்கிறதுக்கு, வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு நம்ம எதை போட்டுக்குவோம் நடுவில், தட்ங்கிறது. நம்ம கீழே சென்டென்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஆட் த வேர்ட் தட். த ப்ரெசன்ட் டென்ஸ் சேஞ்சஸ் இன்டு பாஸ்ட் டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதையை நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு மாற்றணும். அதே சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு நம்ம மாற்றிடணும். அதே மாதிரி டுடே அப்படின்னு ஒரு வேர்டில் ஒரு வாக்கியத்தில் வந்துச்சு ஒரு சென்டென்ஸில் அப்படின்னா அதை நம்ம வந்து தட் டே அப்படின்னு மாற்றிடணும். டுமாரோ அப்படின்னு ஒரு சென்டென்ஸில் வந்துருந்துச்சு அப்படின்னா த நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றிக்கணும். அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு சென்டென்ஸில் எஸ்டர்டே அப்படின்னு வந்திருந்தா நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் த லாஸ்ட் டே ஆர் த ப்ரீவியஸ் டே அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிக்கணும். அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு சென்டென்ஸில் நவ் அப்படி கொடுத்துருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், தென் அப்படின்னு சொல்லி இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றி எழுதிக்கணும். அதே மாதிரி திஸ் அப்படின்னு சொல்லி டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அதையே தட்னு சொல்லி மாற்றிக்கணும். ஒன்ஸ் அகெயின் we shall see the rules. Said changes into told. Add comma and quotation mark. Here remove the comma and quotation mark. The present tense changes into past tense and the past tense changes into past perfect tense, and the today changes into that day and tomorrow changes into the next day. Yesterday changes into the last day or the previous day. Now changes into then. This changes into that. These are the rules for direct speech into indirect speech. இப்போ ரூல்ஸ் பார்த்தோம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டைரக்ட் ஸ்பீச், ரவி சேஸ் ஐ எம் ஃபைன். இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். ரவி சேஸ் அப்படின்ட்டு இருக்கிறனால நம்ம சேஸ் அப்படியே எழுதுகிறோம். ரிமூவ் கமா அண்ட் கொட்டேஷன், அதனால் கமா கொட்டேஷன் எடுத்துட்டோம். ஆட் த வேர்ட் தட். இந்த ரெண்டு சென்டென்ஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், தட் அப்படிங்கிறது சேர்த்திட்டு ரவி அப்படிங்கிறது பையனாக இருக்கிறனால தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ. இங்கே வந்து ஐன்ட்டு இருக்கு. ஐங்கிறது யாரை குறிக்குது, ரவியை குறிக்குது. அதனால் நம்ம என்ன போடுறோம், ஹீ. இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது சேஸுங்கிறனால ஆம் வந்து ரவி வந்து ஐஎம் சொல்கிறான், ஆனால் அவன் நன்றாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இஸ், ஆம் வந்து என்னவா மாறுது, இஸ். ஃபைனுங்கிறத அப்படியே போடுறோம். திரும்ப பார்க்கலாம். இன்டைரக்டில் ரவி சேஸ் தட் ஹீ இஸ் ஃபைன். சேஸ் போடுறோம், தட்டுங்கிற வேர்டை ஆட் பண்ணுறோம், கமா கொட்டேஷன் ரிமூவ் பண்ணுறோம், சேர்த்து ஒரே சென்டென்ஸாக எழுதி கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். அடுத்தது பாரு, ராஜா செட், கமா கொட்டேஷன் இருக்குது. செட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். மேலே ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் சேஸ் இருந்துச்சு, கீழே வந்து செட் அப்படின்ட்டு இருக்கு. ஐ எம் பிஸி நவ் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ். நான் வந்து இன்றைக்கி ரொம்ப
இப்போ பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு. இப்போ இன்டைரக்டில் பார்க்கலாம். அங்கே வந்து சேஸ் இருந்துச்சு, இங்கே செட் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அதனால் நம்ம என்ன போடுறோம், இங்கே டோல்டுன்னு போடுறோம். அப்புறம் ஹேட் த வேர்ட் தேட்டுங்கிற வார்த்தையை சேர்த்திக்கிறோம். கமா கொட்டேஷன் எடுத்துடுறோம். அடுத்தது ஐஎம்ங்கிறத நம்ம என்னவா மாற்றுறோம், ஹீ. இங்கே ஆம் அப்படிங்கிறதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து என்னது, வாஸ். அதனால நம்ம வாஸ்ன்னு போடுறோம் பாஸ்ட் டென்ஸ்க்கு. ஸோ ராஜா told that he was busy. நவுங்கிறது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வரும்போது தென்னாக மாறுது. அதனால நம்ம என்ன போட்டுக்கிறோம், தென். Now shall we read the sentence? Raja told that he was busy then. Third one. Mani said, I went to movie yesterday. இங்கே பாருங்கள், செட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். உங்களுக்கு தெரியும், செட் வந்தால் டோல்டுன்னு மாற்றணும், கமா கொட்டேஷன் போட்டுடணும், ரிமூவ் பண்ணிடணும். இதில் ஐ வென்ட் டு மூவி எஸ்டர்டேங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸாக இருக்குது. பாஸ்ட் டென்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் என்னவா மாறும், பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மணி டோல்ட் தேட் ஹி ஹேட் கான் டு மூவி த லாஸ்ட் டே. எஸ்டர்டே அப்படிங்கிறது என்னவா மாறிடுச்சு, த லாஸ்ட் டே. லாஸ்ட் டேன்னு எழுதலாம், இல்லாட்டி த ப்ரீவியஸ் டே. Once again we shall see the sentence. Mani told that he had gone to movie the last day. Thank you, students.